அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலையை புத்தகம்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஜேபி அதாவது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபிஷரிஸ் கோர்சஸ்க்கு ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது மாடிஃபைடு ரேங்க் லிஸ்ட்டு. அது யாருக்கு என்னென்ன யாருக்கெல்லாம் மாறி இருக்குது, எதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் ஒன்றுக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்களேன். டிஎன்ஜேபி எரட்டா ஏஜி பிடெக் கோர்ஸுக்கு அதில் பார்த்தீங்கன்னா 3 கோர்சஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அப்புறம் EEE அண்ட் FT இந்த கோர்சஸுக்கு. அடுத்து டிஎன்ஜேபி எரட்டா இன்னொன்று பிஎஃப்எஸ்சி, பிடி அண்ட் பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம் ரேங்க் மாறி இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுக்காக மாறி இருக்குது, எதனால் மாறி இருக்குது, ப்ளஸ் என்ன ரேங்க்கு, நியூ ரேங்க் என்ன அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடெக் ஃபைலில் பாருங்களேன். பிடெக் என்னென்ன கோர்ஸு, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், EEE அண்ட் FTக்கு பார்த்தோம்னா ரீஎவாலுவேஷன் மார்க் பேஸ் பண்ணி இந்த ரேங்க்கு மாறி இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்களே, ரீஎவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வச்சு ரீவேல்யூஷன் போட்டதுனால அந்த மார்க் வந்து அந்த சேஞ்சஸ்னால உங்களுடைய ரேங்க்கு இந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது நியூ அக்ரிகேட் ரேங்க்கு, நியூ ஜென்ரல் ரேங்க்கு, 2 ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் கவுன்சிலிங் எடுத்துக்குவாங்க. இது ஏற்கனவே கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுனால இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏன்றதெல்லாம் அப்பண்டடாக போயிட்டுருக்குது. இதே போல் தான் மற்ற கோர்ஸுக்கு இருக்குது. இந்த பிஎஃப்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த செகண்ட் பண்ணு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். யாராக இருக்குது, எவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க்கை சேஞ்ச் பண்ணதுனால ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, உங்கள் ரெகுலர் ரேங்க் இருக்க வித்தியாசம் இருக்கான்னு தெரியல, பார்த்துக்குங்க. தேங்க்யூ.